உலகத்திலே ஆக சிறந்த கடவுளாக சிவபெருமானைத்தான் சொல்லுவோம் எல்லாரும். ஏன் 10 அவதாரம் எடுத்த திருமாலாலேயே கூட சிவபெருமானுடைய அடியை பார்க்க முடியவில்லை. உலக மக்களையே படைக்கக்கூடிய பிரம்மனால் கூட சிவபெருமானின் முடியை பார்க்க முடியவில்லை. பிரம்மன் அன்னத்தில் ஏறி உச்சிக்கு சென்றும் சிவபெருமானின் தொடக்கத்தை காண முடியவில்லை. இந்த உலக மண்ணையெல்லாம் பிளந்து கொண்டு உள்ளே சென்றும் திருமாலால் சிவபெருமானின் முடிவை பார்க்க முடியவில்லை. ஆக அவ்வளவு பெரிய கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நினைத்திருந்தால், தேவர்கள் எங்களுக்கு பயமாக இருக்கிறது, அசுரர்கள் எங்களை அழிக்க வருகிறார்கள் என்று சொல்கிற போது சிவபெருமான் களத்தில் இறங்கி அந்த அசுரர்களை அழித்திருக்கலாம். அவ்வளவு பெரிய இறைவன், திருமாலும் பிரம்மனுமே மெய் சிலிர்த்து போய் பார்க்கக்கூடிய இறைவன் சிவபெருமானே களத்தில் இறங்கி சென்று அசுரர்களை அழித்திருக்கலாம். ஆனால் அதை எதையும் செய்யாமல் அசுரர்களை அழித்து கலியுகத்திலே மக்களை கரையேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வரதன் தேவை என்று சொல்லி கந்தனை அவதாரம் செய்ய வைத்தார் என்று சொன்னால், சிவபெருமானே வேண்டும் என்று நினைத்து பிறந்த ஒருவன் என்று சொன்னால் கந்தனுக்கு எவ்வளவு மகிமை இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்வார்கள் கலியுக வரதன் கந்தன் என்று. கலியுகத்திலே நீ கடைதேற வேண்டும் என்றால் கந்தனுடைய திருவடிகளை பற்றி கொண்டாய் என்று சொன்னால் மிக சுலபமாக கரையேறலாம். அவனுடைய அழகை, அவனுடைய அலங்காரத்தை பார்ப்பதற்கு என்னை கேட்டால் இந்த 2 கண்கள் போதாது. அருணகிரிநாதர் சொன்னதை போல 4000 கண்கள் வேண்டும் அந்த அழகான முருகனை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்பார். அதனால் அப்பேற்பட்ட முருகனுடைய அழகை, அவர் வதனத்தை, அவருடைய புகழை பாடுவோம். சாதாரணமானது அல்ல முருகனுடைய புகழ். பாட 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 நீங்கள் முக்திக்கான ஒவ்வொரு படியையும் ஏறி கொண்டிருப்பீர்கள் என்பதுதான் பொருள் என்று சொல்லி ஒரு 2 கேள்விகளை மட்டும் கேட்டு என்னுடைய உரையினை கேட்கின்றேன். மமகாரம் என்பது எது? மமகாரம் என்பது எனது என்ற ஆணம். சரியான பதில். கந்தர் அலங்காரம் மின்னலுக்கு இணையாக எதை சொல்கிறது? தெரிந்தவர்கள் மேலே வந்து பதில் சொல்லுங்கள். செல்வத்தை. சரியான பதில். அலங்காரத்தினுடைய நிறைவு பகுதி. கந்தர் அலங்காரத்தினுடைய அநேக சிறப்புகளை இந்த சிறியவளுக்கு எட்டிய அளவிற்கு நான் இந்த சபையிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கந்தர் அலங்காரத்தினுடைய 100 பயனாக சொல்கிற போது அருணகிரிநாதர் அழகாக சொல்லியிருப்பார். இந்த ஒரு கருத்தை மட்டும் நாம் உணர்ந்தாலே இந்த பிறவியின் பலன் எது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அருணகிரிநாதர் சொல்வார், நாம் எல்லோரும் இந்த உடலை மிக அழகாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த உடலை பேணுகிறோம், உடல் வனப்பை பேணுகிறோம். நம்மை பார்க்கக்கூடியவர்களுடைய கண்களுக்கு நாம் பொலிவாக தெரிய வேண்டும் என்று நினைக்கிறோம். அருணகிரிநாதரை பொறுத்தவரை இந்த உடலை அவர் உடல் என்றே சொல்லவில்லை, பொதி என்று சொல்கிறார். ஒரு பரிசு உள்ளே இருக்கிறது என்றால் அந்த பரிசை பாதுகாப்பாக பொதிந்து வைக்கக்கூடிய பொட்டலம் தான் நம்முடைய உடலாம். அது சற்று உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மா என்கிற பரிசை நம் மனதிலே வைத்து அந்த பரிசு பாதுகாப்பாக உள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக நரம்பாலும் எலும்பாலும் சதையாலும் அழகான ஒரு பொட்டலத்தினை கட்டி முருகபெருமான் இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறார். ஆக இப்போது நாம் பாதுகாக்க வேண்டியது எது? பரிசையா பொட்டலத்தையா? அருணகிரிநாதர் சொல்லுவார், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே பரிசு இருக்கிறது என்பதையே மறக்கிறார்கள். பொட்டலம்தான் பரிசு என்று அதை மேன்மைப்படுத்துகிறார்கள். அதுவும் தேவைதான்.
அந்த பொட்டலம் பாதுகாப்பாக இருந்தால்தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை கரைதேற்ற முடியும். ஆனால் ஆன்மாவையே மறந்து அந்த பரிசுக்கான பொட்டலத்தை மட்டுமே பார்த்தால் பொட்டலம் பாதுகாப்பாக இருக்கும், ஆன்மா சிதைந்து போகும் என்று சொல்கிறார். அதனால் கந்தர் அலங்காரத்தை படியுங்கள். உங்கள் ஆன்மாவும் சரி, உங்கள் உடலும் சரி, உங்கள் மனதும் சரி மிக 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 பாதுகாப்பாக தேர்ச்சியான நிலையிலே இருக்கும். அந்த கந்தரலங்காரத்தை படிக்கிற போது பிறப்பும் சரி, இறப்பும் சரி, இம்மையும் சரி, மறுமையும் சரி, துன்பமும் சரி, இன்பமும் சரி, எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்காகவே அமையும். எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதை நல்ல பாதையில் அமைப்பதற்கு முருகபெருமான் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று நான் முன்பே சொன்னதை போல வழிகாட்டுவார் என்று நினைக்காதீர்கள், நம்புங்கள். நம்பி கண்களை மூடி வழிபடுங்கள். உங்கள் கண் முன்னே முருகன் நிற்பார் என்று சொல்லி இத்தனை நேரம் கந்தர் அலங்காரம் என்கிற அழகான தலைப்பிலே இந்த சிறியவளுக்கு எட்டிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே வைப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பினை தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் மயிலோசை தொலைக்காட்சிக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். எங்களுடைய ஆலயத்தின் சார்பாக ஆதிராட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆலயத்தின் சார்பாக திருமதி ஆதிராவா எப்போ வருவாங்கன்னு கேட்குறாங்க. செல்வி ஆதிராவா இருக்காங்க, நம்ம ஒரு 7-8 வருஷமா அப்படி பார்த்துருக்கோம். திருமதி ஆதிராவா அடுத்த தடவை எங்கள்கிட்ட பேசுவீங்களான்னு பிள்ளைகள் கேட்குது. என்ன சொல்கிறீங்க? வாய்ப்பு உண்டுமா? படிச்சுட்டு இருக்காங்களாம், படிப்பு முடித்து பார்த்துக்குவோம். அருமையான ஒரு பேச்சு. அதுக்கு எப்படி நான் நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல. அவங்க சொன்னதில் 1-2 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். வாழ்க்கை நீர்க்குமிழி போல அருமையாக சொன்னாங்க. சித்தர் 3000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 4 வரியில் இதை சொல்லியிருக்கிறார். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவர், பெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவர், நங்கலம் கலந்த போது நாருமென்று வீசுவர், எங்கலம் கலந்தமென்ன மாயமென்ன ஈசனே. இந்த பாட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செல்வி ஆதிரா சொன்ன உடனே எனக்கு இந்த பாட்டினுடைய ஞாபகம் வந்துட்டு. வீட்டில் மண்பானை உடஞ்சிட்டு எங்கள் பழைய காலத்தில் உடனே நம்ம அதை தூக்கி தூர போட மாட்டோம். ஒரு முக்கில் அடிக்க அடிக்க வைப்பாங்க. அழகமைக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னு சொன்னால் புளியந்தோடு இல்லை நம்ம கடலை வேர்க்கடலைலாம் வறுக்கிறதுக்காக. அப்படி வச்சுருக்கீங்களா? அப்படி ஒரு இடத்துல அப்படி பாதி உடஞ்சிருக்கும், பாதியை பயன்படுத்துவாங்க. வெண்கல பானை உடஞ்சிட்டுன்னு வைங்க, வேணுமணியே பேணுவோம், நல்ல விலைக்கு வித்துடலாம் இல்லையா? வெண்கல பானை உடஞ்சிட்டுனா நல்ல ஒரு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அதை நல்லா பயன்படுத்துவோம். ஆனால் நங்கலம் கவிழ்ந்த போது இந்த மனுஷ உடம்பு மட்டும் உடஞ்சிட்டுன்னு வைங்க, ஒரு செகண்டில் 4 மணி சொல்லி நம்ம தூர போட்டுருவோம். இதுதான் நம்முடைய மனுஷ வாழ்க்கை. ஒரு மண்ணுக்குள்ள மரியாதை கூட இந்த மனுஷ உடம்புக்கு இல்லை. அதான் செல்வி ஆதிரா அவர்கள் நீர்க்குமிழி போல அப்படின்னு சொல்லி வாழ்க்கை சொன்னாங்க. தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றி தோன்றாமை நன்று. நம்ம பிறக்கவே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யணும், அதுதான் அதனுடைய அர்த்தம். கந்தர் அலங்காரத்தை பற்றி மிக அற்புதமாக பேசினாங்க. வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருப்புகழ். நம்ம முருகனை மட்டும்தான் கும்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம் இது வரைக்கும். மரியாதைக்குள்ள நம்ம ஆலயத்தினுடைய கௌரவ தலைவர் மாசானமுத்து ஆசிரியர் அவர்கள் திருப்புகளை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்புகளை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம். செல்வி ஆதிரா அவர்கள் கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக திருப்புகள் அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அலங்காரத்தை பற்றி இப்போ பேசியிருக்காங்க. பேசுறதோடு நம்ம விட்டுறக்கூடாது. நிச்சயமா இந்த புக்கை எடுத்து புரட்டி பார்க்கணும். அவ்வளவு தத்துவமும் முருகாங்க கூடிய வார்த்தைக்கு மேல சரவண பவாக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னாங்க. சரவண பவா 6 படை வீடு மட்டும் குறிக்கல, மனிதனுடைய எல்லா ஆசையும் காமம் குரோமம் எல்லாமே வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் சொல்லியிருக்காங்க. சரவணா பவானுடைய பயனை சொன்னாங்க. அதுக்கு மட்டும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கைலாயத்தில் பெரிய சண்டை. சிவபெருமானுக்கு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி மந்திரம் இருக்கு, பெருமாளுக்கு ஓம் நாராயணனால் இருக்கு, முருகப்பெருமானுக்கு ஓம் சரவண பவா. முருகப்பெருமானுடைய மந்திரம் ஓம் சரவண பவா தானே, தங்கமலர்.
அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? முருகப்பெருமானுடைய மந்திரம் எது? பைசா கிடைக்காது, போட்டி இல்லை. சத்தமா சொல்லுங்க, ஓம். இன்னொருக்கா சொல்லுங்க. இப்போ ஆதிராஜ் சொன்னது மாதிரி ஓம் சரவண பவா சொன்னா என்ன பலம், என்ன பயன்? அங்க மேலோகத்துல பெரிய சண்டை. ஓம் நாராயணன் இருக்கும், நாரதர் இருக்கும். அப்ப வந்து நாரதர் சொல்றாரு, நான் சொல்லக்கூடிய இடத்துல போய் நீ ஓம் சரவண பவான்னு சொல்லு, அதனுடைய பயன் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அது என்னன்னு சொன்னா, இளஞ்சின்னு ஒரு இடம் குற்றாலத்தில், அதுக்கு ஒரு தலப்புராணம் உண்டு. சிவபெருமான் பெரியவரா, விஷ்ணு பெரியவரான்னு பெரிய சண்டை. இளஞ்சியில வந்து முருகப்பெருமான் ரெண்டும் ஒன்று நீ சொல்றது இளஞ்சி முருகன் கோயிலுடைய தலப்புராணம். அது இன்னொரு கதை, அங்க நம்ம போக வேண்டாம். அப்புறம் இப்ப எங்க வந்தோம்? ஒரு இடத்துல போய் நீ ஓம் சரவண பவா சொல்லு, அதனுடைய பலனும் பயனும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது குறிஞ்சி நம்ம வந்து இளஞ்சி இடத்துல வந்து யார் சொல்றா? அகஸ்தியர் வந்து சொல்றார், நாராயணர் வந்து சொல்றார், நாரதர் ஓம் சரவண பவான்னு சொல்லி கண்ணை மூடி நாரதர் சொல்றார். கண்ணை மூடி சொல்லும் போது ஒரு புலி, கொடூரமான ஒரு புலி வந்து வருது. ஓஹோ, ஓம் சரவண பவான்னு சொன்னா புலி வரும், எப்படியும் அடிச்சு கொன்னுரும். இவன் வசமா நம்மளை மாட்டி விட்டுட்டான். அகஸ்தியர் வந்து நம்மளை வசமா மாட்டி விட்டுட்டான். புலி வருதுன்னு சொல்லி அவர் கண்ணை மூடிக்கிட்டு 3 தடவையும் சொல்லிட்டார். 3 தடவை சொல்லணும். 3 தடவை சொல்லி கண்ணை திறந்து பார்க்குறாரு. அந்த புலி வந்து ஒரு நீர்வீழ்ச்சியில் விழுந்து இறந்து போயிட்டு. என்னடா ஓம் சரவண பவானி 3 தடவை சொன்னோம், கொடூரமான ஒரு புலி வந்து நம்மளை திங்கது மாதிரி இருந்து கண்ணை திறந்து பார்த்தா புலி இறந்து போய் கிடக்குது. அப்போ ஓம் சரவண பவானி சொன்னால் புலி வரும், செத்து போயிடும், ஓடி மேலே போவார். அகஸ்தியரே, என்ன நான் ஓம் சரவண பவானி 3 தடவை சொன்னேன், புலி வந்து இப்படி நடந்து என்ன விளையாடுறா அப்படின்பாரு. எப்பா, ஒரு ஈவெண்ட்னா ஒரு விளையாட்டு போட்டிட்டோம்னா 3 அட்டம்ப்ட் எடுக்கணும். நீ ஒரு அட்டம்ப்ட் தான் எடுத்துருக்கிறா, இன்னொரு அட்டம்ப்ட் எடு. அது எந்த இடம்னு சொன்னால் அந்த வீட்டில் அன்னைக்கு ஒரு கல்யாணம், கீழே பழையபடி வாரார். கல்யாண வீட்டில் போய் நின்று நீ ஓம் சரவண பவான்னு சொல்லணும். கல்யாண வீடு ரொம்ப மங்களமாக அழகாக நடந்துட்டு இருக்கு. அந்த வீட்டில் போய் ஓம் சரவண பவானி 3 தடவை சொல்லிட்டாரு. அன்னைக்கு தான் ஒரு பசுவும் கண்ணுக்குட்டியும் செம்மையாக அழகாக செழிப்பாக இருந்து இந்த சத்தத்தை காட்டின பசுவும் கண்ணுக்குட்டியும் செத்து போயிடுச்சு. அந்த திருமண வீடு எப்படி இருக்கும்? கல்யாண வீடு அமங்கல வீடு ஆகி போச்சு. ஐயோ, நம்ம பெரிய பாவம் செய்துட்டோமே. ஓம் சரவண பவான்னு சொன்ன உடனே முதல்ல புலி போயிட்டு, 2வது ஒரு திருமண வீட்டில் வந்து சொல்லி பசுவும் கண்ணுக்குட்டியும் போயிட்டு, ஐயோ இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லி பழையபடியும் போனார். நான் இனி போகவே மாட்டேன், எனக்கு அந்த ஓம் சரவண பவாவுக்கு அர்த்தமே எனக்கு தெரியண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டார். நான் முதல்ல சொன்னேன், ஒரு விளையாட்டு போட்டின்னா 3 ஈவெண்ட் 3 அட்டம்ப்ட் எடுக்கணும், கடைசியாக ஒரு இடத்துல போய் சொல்லிரும்பா. அது எந்த இடம் நீ போய் சொன்னால், அது என்னன்னா ஒரு மன்னனுக்கு 16 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு பேர் சூட்டு விழா, அந்த நாடே பெரிய பயங்கரமான விசேஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் சொல்லணும். நாரதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஓஹோ, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, நம்மளை தொலைச்சி கட்டைக்கு தான் அனுப்பியிருக்காரு போல இருக்குன்னு சொல்லி சொல்ல மாட்டார். இந்த நாரதர் வந்திருக்கிற மன்னனுக்கு தெரிஞ்சு போனால் மன்னனுக்கு ரொம்ப வியப்பு. எப்பா, இறைவனே வந்திருக்கான்னு நினச்சி என் பிள்ளைக்கு நீர் தான் பேர் சூட்டணும் அப்படின்னுவான். பேர் சூட்டணுமா? அவருக்கு கை காலெலாம் வெடுத்துறான், நமக்கு இன்னைக்கு தலையை கொய்திருவான். சரியான திட்டத்தை தீட்டி நம்ம தான் கீழே அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அரசன் சொல்றதை தட்ட மாட்டார். பக்கத்தில் போய் குழந்தைகிட்ட போய் அப்படியே நிற்பார். எப்படியும் குழந்தை என்ன 1 நிமிஷத்தில் போயிடும், நம்ம தலையை வெட்டிடுவான் அப்படின்ட்டே இருப்பான். இருந்தாலும் இது சொல்லணும், கண்டிஷனு தான். இவர் என்ன சத்தமாக சொல்ல மாட்டார், மனசுக்குள்ள ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவன் அந்த பிறந்த குழந்தை பேசிடும். ஓய் நாரதரே, எனக்கு எல்லாருக்கும் வியப்பா இருக்கும், பிறந்த குழந்தை பிறக்க. அதாவது நீர் முதல்ல ஓம் சரவண பவான்னு சொல்லும்போது நான் கொடூரமான புலியா இருந்தேன். அந்த 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 வார்த்தையை நீர் சொல்ல கேட்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்ச உடனே ஒரு கன்றுக்குட்டியா பிறந்தேன். அங்கே நீர் சொன்ன உடனே நான் செத்து போறேன், என்னுடைய பிறவி முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து நீர் சொன்ன அந்த பிறவி முடிஞ்சு மன்னனுக்கு குழந்தையா பிறந்தேன். இங்க மட்டும் நீர் சொல்லி இருக்குது, சத்தமா சொல்லியிருந்தா நான் சொர்க்கத்துக்கு முருகன் கூட வைகுண்டத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக என்னன்னா இந்த ஓம் சரவணா பவாங்க சொல்றது இல்லை, அதை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சுன்னா நம்முடைய கர்ம வினைகள் தீந்துரும், நம்ம செய்த பாவங்கள் தீந்துரும். ஆக நீங்க எப்பொழுதுமே ஓம் சரவண பவா சொல்லாட்டாலும்
நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது மற்றவங்க சொல்றதை கேட்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலே போதும். அதை கேட்கக்கூடிய பாக்கியத்துக்கே இந்த புண்ணியம் இருக்குன்னு சொன்னா, ஓம் சரவண பவானி சொன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட புண்ணியம் கிடைக்கும் கூடியதை நீங்க யோசித்து பார்க்கணும். முருகன் வந்து மந்திரத்தை சும்மா ஒண்ணும் போடல, நம்முடைய கர்ம வினைகள் தீரும். மிக விரைவில் நம்ம முருகப்பெருமான அடையலாம். ஆதிர அருமையாக சொன்னாங்க, ஓம் சரவண பவாக்குடைய அர்த்தங்கள் அந்த பலன் மிக அற்புதமானது என்று. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. முருகாங்கக்கூடியதுல அதுக்கு நீங்க உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அதுல எல்லா இறைவனும் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஓம் சரவணபாவுடைய மந்திரத்துல நம்முடைய கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை நீங்க சொல்லணும்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, செல்வி ஆதிரா இன்னைக்கு மட்டும் இல்லை, வருடந்தோறும் திருமணம் முடிந்தாலும் அவங்க தம்பதி சமேதரா வந்து இந்த தெய்வமுருகன் ஆலயத்துக்கு வந்து மிக அரிய பெரிய கருத்துக்கள். இப்போ இந்த ஆதிராவம் மூலமா தான் கந்தர் அலங்காரம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம், திருப்புகள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதான் நாங்கள் செய்த பெரிய பாக்கியம். எங்களுக்கு இந்த மாதிரி வருடந்தோறும் வந்து ஒவ்வொரு தலைப்பும் அருணகிரிநாதர் எழுதிய அந்த நாவலில் இருந்து ஏதாவது ஒரு தலைப்பை நீங்கள் எடுத்து எங்களுக்கு அந்த உங்கள் சொல்லாற்றல் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் வருகை தந்தமைக்கு எங்களுடைய ஆலயத்தின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த கைத்தறி ஆடையை பொன்னாடையாக நாங்கள் அணிவிக்கிறோம்.